அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் தமிழில் படித்து தமிழில் தேர்வு எழுதி மத்திய அரசின் ரயில்வேயில் எப்படி வேலைக்கு சேர்வது, அதாவது நீங்கள் 10th +2 டிப்ளமோ ITI அல்லது BE ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் தற்போது ரயில்வேயில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஏப்ரல் 15 அன்று வெளியான RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதுல SI மற்றும் கான்ஸ்டபிள் பணிக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கிவிட்டது. ஸோ நீங்கள் உங்களுக்கு படிப்பு ஏஜ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா போய் உடனே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. மற்றும் RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் SI எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, இந்த RPF எக்ஸாம் என்பது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதாவது 90 நிமிஷத்தில் 1.5 மணி நேரத்தில் 120 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு பாஸ் மார்க், ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு 120 கேள்விகளுக்கு 100 கேள்விகள் சரியாக பதிலளித்தால், கரெக்டாக பதிலளித்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆயிடலாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, 2019 நடைபெற்ற RPF SI கான்ஸ்டபிள் தேர்வில் நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகம் பாஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 83, 80 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ சரிங்களா, அதனால நீங்கள் செய்யக்கூடிய ஆன்சர், நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மிக துல்லியமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். தெரிலனா விட்டுணும். 1/3 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ இந்த 1/3 நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் RRBலையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ நீங்கள் இந்த டிவியில பார்த்துட்டு இருக்குது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் இந்த மாதம் விரைவில் வெளியாக உள்ள NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட மாடல் ஃபார்மேட் தான் இது புக்கோட மாடல் ஃபார்மேட். இந்த NCERT வால்யூம் 1 என்பது ஒரு அடிப்படையா பேசிக்கா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் முதல் முறையா ஃப்ரெஷ்ஷா எக்ஸாம் எழுத போறவங்க புரிஞ்சு கொள்ளும் வகையில் மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் எல்லாமே இதுல எல்லா பாடங்களுமே இதில் கலந்துருக்கும். ஸோ இந்த NCERT வால்யூம் 1 புக் என்பது இங்கே நான் காட்டுற மாதிரி ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு, மற்றும் இதுல 10,000 வினா விடைகள் 10,000 கொஸ்டின் இருக்கும். மற்றும் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி விடைகள் அப்படின்னு போட்டு கீ ஆன்சர் இருக்கும். மற்றும் அதற்குரிய விளக்கங்கள் இருக்கு. ஓகேங்களா, எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க புக்கோட, இந்த NCERT வால்யூம் 1 புக்கோட இண்டெக்ஸ் பேஜை வாட்ஸ்அப்பில் பார்க்க நினைக்கிறவங்க உங்க பேரு, படிப்பு, எந்த ஊர், எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, அதை பற்றி தகவலை வாட்ஸ்அப் பண்ணா இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜை நீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். சரிங்களா, எனவே இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்றேன். நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல வகுப்புகள்ல நம்ம வந்து மேத்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். மற்றும் திருச்சியில் நேரடியாக டெஸ்ட் பேட்ச் விரைவில் மே மாதம் முதல் வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வாரந்தோறும் மாதிரி தேர்வு நடைபெறும். அதை பற்றி தகவல் தெரிப்பாங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 53 வரைக்கும் பார்த்தோம்னா 54 பார்க்க போறோம். மலைப்பகுதிகளில் நீரின் கொதிநிலை என்ன? மவுண்டன்ஸ், மலைப்பகுதிகளில் நீரின் கொதிநிலை என்ன? கொஸ்டின் நம்பர் 54க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, 100 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவா இருக்கும். அதாவது மலைப்பகுதிகளில் நீரின் கொதிநிலை என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவா இருக்கும், பிலோ 100 டிகிரி செல்சியஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 54க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. புவிநிலை செயற்கைக்கோளானது ஒரு சுற்றுப்பாதையை எவ்வளவு நேரத்தில் சுற்றி முடிக்கிறது? அதாவது ஜியோ சிங்கனஸ் சேட்டலைட். புவிநிலை செயற்கைக்கோள் என்பது ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். இந்த புவிநிலை செயற்கைக்கோளானது ஒரு சுற்றுப்பாதையை எவ்வளவு நேரத்தில் சுற்றி முடிக்கிறது? கொஸ்டின் நம்பர் 55க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, 24 ஹவர்ஸ், 24 மணி நேரம். கொஸ்டின் நம்பர் 55க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. அகச்சிவப்பு கதிர்களின் தன்மை என்ன? அதாவது அகச்சிவப்பு கதிர்களை இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகச்சிவப்பு கதிர்களின் தன்மை என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 56க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகல். ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகல். இங்க ஒளி என்பது லைட்டை குறிக்கும், இந்த லி. ஸோ கொஸ்டின் நம்பர் 56க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க. கண்ணின் உள் பின்புற மேற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனித கண்ணின் உள் பின்புற மேற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 57க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ரெட்டினா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. மீயொலி ஒளியின் அதிர்வெண் எவ்வளவு? ஸோ மீயொலிய அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 58க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஒரு நொடி, ஒரு செகண்டுக்கு 20,000க்கும் மேற்பட்ட வைப்ரேஷன்ஸ். ஒரு செகண்டுக்கு 20,000க்கும் மேற்பட்ட அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 58க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க. டைனமோவின் ஆர்மேச்சூர் எதனால் செய்யப்பட்டது? டைனமோவின் ஆர்மேச்சூர் எதனால் செய்யப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 59க்கு சரியான விட, 59க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, இரும்பால் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. வைரம் என்பது எதனுடைய புறவேற்றுமை வடிவம்? சோ வைரம் என்பது கார்பனின் புறவேற்றுமை வடிவம். கொஸ்டின் நம்பர் 60க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. காற்று என்பது என்ன? காற்று என்பது சேர்மமா, கலவையா, தனிமமா, மின்பகுதியா? கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் பி. காற்று என்பது பல வாயுக்களின் கலவை. காற்று என்பது பல வாயுக்களின் கலவை. கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. கீழ்கண்ட எந்த நடவடிக்கைக்கு சிலிக்கன் கார்பைடு பயன்படுகிறது? கீழ்கண்ட எந்த ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைக்கு இந்த சிலிக்கன் கார்பைடு பயன்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 62க்கு சரியான விட ஆப்ஷன் டி. கடினமான பொருட்களை வெட்ட. அது ரொம்ப ஹார்ட் மெட்டீரியல்ஸ், ரொம்ப ஹார்டா உள்ள மெட்டீரியல்ஸை கட் பண்றதுக்கு, அதான் கடினமான பொருட்களை வெட்டுவதற்கு இந்த சிலிக்கன் கார்பைடு பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. டவுட் இருந்தா வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 ஆர்டர் பண்றவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல டெய்லி கிளாஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு 1.5-2 monthsல வால்யூம் 2 ஒன்று வெளியாகும். ஓகேங்களா? இது போல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.